கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிற போது நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எது, கிறிஸ்துவின் குணாதிசயம் எது அப்படின்னா முதலாவது தாழ்மை. ஆமென், அல்லேலூயா. தாழ்மையின் சிந்தை தேவை. உங்களுக்கு எனக்கும் தாழ்மையின் சிந்தை தேவை. இந்த தாழ்மையின் சிந்தை இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமாய் கிரியை செய்வார். ஆவியானவர் எங்கே கிரியை செய்கிறாரோ அங்கே அற்புதம் அடையாளம் நடக்கும். அற்புதம் அடையாளம் நடக்கிற போது கிறிஸ்துவின் நாம மகிமைப்படும். கிறிஸ்து மகிமைப்படுகிற போது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தாழ்மையை வெளிப்படுத்தும்படிதான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நாம் கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தார் அப்படின்னு கேட்டா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார், தம்முடைய ஜனங்களை மீட்கும்படி வந்தார், தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். இப்படி அநேக காரியத்தை சொல்லலாம். ஆனால் மிக முக்கியமாக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து தாழ்மையை வெளிப்படுத்தும்படி தன்னிடத்தில் இருக்கிற தாழ்மையை அவர் நிரூபிக்கும்படி தான் இந்த பூமிக்கு வந்தார்.